Hi friends, Bashas kitchenல இன்னைக்கு நம்ம ரம்ஜான் நோம்பு கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். மட்டன் கீமா வச்சு இந்த நோம்பு கஞ்சி எப்படி ரொம்ப ஈஸியா நம்ம பிரஷர் குக்கர்லயே பண்றது அப்படின்றத இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். வாங்க பார்க்கலாம். நோம்பு கஞ்சி ப்ரிப்பேர் பண்றதுக்கு மட்டன் கீமா எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸில கொஞ்சமா அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். நோம்பு கஞ்சி நொய் அரிசியில செய்வாங்க. நான் ஜீரக சம்பா அரிசியை மிக்ஸில அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். எந்த கிளாஸ்ல அரிசி எடுத்துக்கிறீங்களோ அதே கிளாஸ்ல பருப்பு எடுத்துக்கணும். ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒரு கிளாஸ் பாசி பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய் துருவினது, காய்கறியில் கொஞ்சம் கேரட், அப்புறம் கொஞ்சம் பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக எலுமிச்சம்பழம், கொத்தமல்லி, புதினா, அப்புறம் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு ப்ரெஷர் குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பு அப்புறம் நொய் அரிசி ரெண்டையும் சேர்த்து ஒரு 4-5 நிமிஷத்துக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு தண்ணி ஊற்றி வச்சுருங்க. ஒரு 5-10 நிமிஷம் இது ஊறினா போதும். அடுத்து இப்போ ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் அப்புறம் கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஒரு வெங்காயம் அப்புறம் 1.5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப காரம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1/2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி இந்தளவு வதங்கினா போதும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கேரட், பீன்ஸ் அப்புறம் கொஞ்சம் புதினா, கொத்தமல்லியை சேர்த்துருங்க. இதையும் ஒரு நிமிஷத்துக்கு வதங்க விடுங்க. இப்போ இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. எடுத்து வச்சிருக்க மட்டன் கீமாவையும் சேர்த்துருங்க. நோம்பு கஞ்சி செய்கிறதுக்கு நிறைய வெர்ஷன் இருக்குது. இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுவோம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பாக்கி இருக்கிற புதினா, கொத்தமல்லி, வச்சிருக்கிற தேங்காய் அப்புறம் கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாவில் வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா தூள், அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஸ்பைஸியாக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கரம் மசாலா தூள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் நம்ம தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் அரிசிக்கு நான் இங்கே 8 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை உப்பு காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கொதிக்கிறதுக்கு வெயிட் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா இப்போ இதை நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துடலாம். விசில்லாம் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் போயிடணும். ப்ரெஷர் போனதுக்கப்புறமா இப்போ நம்மளோட நோம்பு கஞ்சி தயார். நோம்பு கஞ்சி உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்றாப்புல நீங்கள் கொஞ்சம் தண்ணியாவோ இல்லை இன்னும் கொஞ்சம் திக்காவோ வச்சுக்கலாம். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ரம்ஜான் அன்னைக்கு செய்யக்கூடிய மட்டன் பிரியாணி ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். Thank you so much for watching. Bye.